ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கான எபிசோடு எப்படி போச்சுன்னு பார்த்தோன்னா, சாரதாம்மா வீட்டில் விஜயோட சித்தி பாட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறாங்க. எந்த மாதிரிலாம் ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னு. இவ்வளோ விஷயத்தில் நடந்திருக்கும் போது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அனுப்பாது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அத்தன்னு சொல்கிறாரு விஜய். காவேரி, ஏன் இவ்வளோ கஷ்டத்தை நீ எடுத்துகிட்டு எல்லா விஷயத்துக்கும் நீ இப்படி பண்ணுற, நம்ம விஷயத்தில் நீ மட்டும் ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லி காவேரியை அவர் சொல்கிறாரு. நீ இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு. சரி, நீங்கள் உங்கள் பொண்ணை அனுப்ப வேண்டாம், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. காவேரி அப்படியே யோசிச்சு நிற்கிறேன். நீங்கள் எதுவும் சண்டை போடாதீங்க அப்படின்றாங்க. இது அப்படியே சும்மா விட முடியாது, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே தாத்தா வீட்டில் அவருடைய மருமகன் என்ட்ரு ஆகிறாரு, விஜயோட சித்தப்பா. நீ ஏன் போயான்னு வெளியே போகணும், இருங்கன்னு பாட்டி சமாதானப்படுத்துகிறாங்க. அவருக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கல, ஹாஸ்பிட்டல் நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்காக நான் பார்த்து வர சொல்லியிருக்கேன், அவரும் திருந்திட்டாருங்க, வாய்ப்பு கொடுங்கன்றாங்க. அவர் இல்லைன்னா நான் விஜய்க்கு பண்ணதெல்லாம் யோசித்து பாருங்கன்னு சொல்லி சித்தப்பா சின்ன வயசுலேருந்து பண்ணதெல்லாம் பண்ணுங்கள், நானும் தப்பு பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்கன்றார். அந்த நேரத்தில் விஜய் என்ட்ராகி போயின்றாரு. அப்புறம் பாட்டி ஹோல்ட் பண்ணி நிறுத்துப்பா, நான் தான் வர சொன்னேன் அவர் எதாவது தப்பு பண்ணியிருக்கேன், ஒரு வாய்ப்பு கூட அப்படின்றாங்க. எல்லாருமே என்னை முதுகில் தான் குத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டிமா என்ன ஆச்சுன்னு தாத்தாவை ஏன்டா அப்படி பேசுகிறான்னு கேட்குறாங்க. காவேரி மூலிமா டைவர்ஸ் வாங்குறது ப்ரெஷரை போட்டு அவங்கள வர வேணான்னு சொன்னார். காவேரி வரமாட்டேன், அதனால தான் வரல அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு. தாத்தா என்னப்பா சொல்கிறாருன்னு பாட்டி உடனே, ஏன் உங்களுக்கு தான் தெரியுமா அட்வொகேட் வர வச்சது அப்படின்றாங்க. நீ வர வச்சது தெரியும், ஆனால் இவ்வளோ காவேரி கிட்ட போய் சைன் வாங்குற அளவுக்கு நீயும் அவளும் போயிருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது விஜய்கிட்ட சொல்லாமா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஆமாப்பா, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு. காவேரி, இது நான் ஒன்றும் பண்ணல, காவேரியாக நான் விட்டு விலகிறேன்னு அவன் என்கிட்ட சொன்னதை நான் கெட்டியமாக பிடிச்சி இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. என்ன சொன்னாலும் விஜய் சமாதானம் ஆகிற மாதிரி தெரில. கடைசி வரைக்கும் பாட்டி போல்டாக தான் பேசுகிறாங்க. நான் உன்னுடைய நல்லதுக்கு தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி விஜய் ஷாக் ஆகி நிற்கிறாரு. அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது நான் உங்களுக்கு போடுறேன். அது வரைக்கும் நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. தேங்க்யூ.